கேள்விக்கு வருவோம். பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் பாடற் பள்ளியில் விடுகிறீர்கள். ஆனால் குழந்தைகள் மனதளவில் தயாராகும் வரை வீட்டில் விளையாடவும் வீட்டில் கற்றுக்கொள்ளவும் சுதந்திரமாக விட வேண்டும். அவர்களுக்கு முன்னால் கடினமான வாழ்க்கை இருக்கிறது. அப்ப ஏன் இந்த இளம் வயதிலேயே இந்த அமைப்பிற்குள் தள்ள வேண்டும்? தயவு செய்து உங்கள் குழந்தைகளை விட உங்கள் வாழ்க்கை தரத்திற்கு முன்னுரிமை கொடுக்காதீர்கள். அது எப்படிங்க? அம்மா அப்பாவுடன் இருப்பது சமூக தொடர்பு கிடைக்காது. பாதர் பள்ளியில் தன் சகாக்களை பார்த்த பின்னரே முக்கியத்துவங்களை பெறுகிறார்கள் என்கிறீர்கள். உலகிலேயே முட்டாளாக பிறந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசனை உலகிலேயே அறிவாளியாக மாற்றியது அவருடைய படிக்காத ஏழை தாய் தானே. அதுதான் தாயின் சக்தி. எனவே அடிப்படை அறிவை தருவதற்கு தாயை ஒரு சிறந்த ஆசான் தேவையா? உங்க ஜெனரேஷனில் தெருவில் சுதந்திரமாக விளையாடி சுற்றி திரிந்து குழந்தை பருவத்தை கழித்தீர்கள். ஆனா நாங்க மட்டும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னா எப்படி? அடுத்தது பாதர் பள்ளி சிந்தனை திறனை புரிதலை கொடுக்கிறது என்கிறீர்கள். ஆனால் மருத்துவ ரீதியாக எப்போ ஒரு குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருக்கும் என்றால் 5 அல்லது 5 வயதிற்கு மேல்தான். 5 வயதிற்கு முன்னால் பென்சிலை பிடிப்பதற்கோ புரிதலோ இருக்காது. 1+1 2 என்று மனப்பாடம் செய்வார்களே தவிர புரிதல் இருக்காது. பாலர் பள்ளியில் சேர்ப்பதற்கு அடுத்து நீங்கள் சொல்லும் காரணம் தினசரி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள், தங்கள் வேலையை தானே செய்கிறார்கள் என்று. அவர்கள் என்ன மெஷினா இல்ல ரோபோட்டா? இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், டைம் டேபிள் போட்டு வளருவதற்கு. காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே. எனவே குழந்தை பருவத்தை நிம்மதியாக மகிழ்ச்சியாக குழந்தையாகவே கடப்பதற்கு உதவி செய்யுங்கள். அப்துல் கலாம் என்ன பாதர் பள்ளியில் படித்தார்? இன்று அவர் விஞ்ஞானியாக இல்லை. ஒரு குழந்தையை நல்லா வளர்த்திருக்கீங்க என்ற வார்த்தை தான் ஒரு அம்மாவிற்கு கிடைக்கும்.